ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை மிக்சிலே அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்படி சேர்க்குறதுனால குழம்பு நல்ல க்ரீமியாக நல்ல கெட்டியாக கிடைக்குங்க. அதுக்காக தான். இப்போது இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த கிரேவி வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மல்லித்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இது கூட வந்துட்டு நம்ம நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு காலிஃப்ளவரை மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டு இது கூட சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இது வந்துட்டு நல்லா கொதிக்குங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி மட்டும் தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாய்ங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.